வாங்க ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு டைம் ரொம்ப எடுக்காது, குயிக்காக முடிஞ்சிடும். நான் வெங்காயத்தாள் வச்சு பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். நான் பேனில் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 4-5 பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, அதுவும் மீடியம் சைஸ் தக்காளி, அதுவும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் தக்காளி சேர்த்துருங்க. தக்காளி வதங்கினதும் ஒரே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, நான் இப்போ போடலை. இதெல்லாம் நல்லா வதங்கினதும் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயத்தாள் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு தக்காளி வதங்கின உடனே போடுங்க. வெங்காயத்தாள் போட்டுட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூட்லேயே வெங்காயத்தாள் அப்படியே கிளறி வச்சுருங்க. அதுக்கு மேலே ஆறுன சாதம் போட்டு கிளறிடலாம். கொத்தமல்லி தழை தூவி லஞ்ச் பேக் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியும் கூட, ரொம்ப குயிக்காகவும் ரெடி ஆகிடும். ஒரு சில நேரத்தில் நமக்கு டைமே இருக்காது, ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சிருப்போம், இல்லைனா டைம் இருக்காது, உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ஈஸியான ஒரு சைட் டிஷ்ஷும் பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை, வெறும் முட்டையை அப்படியே வேக வச்சு பொடியாக கட் பண்ணி அதில் மிளகுத்தூள், உப்பு, கொத்தமல்லி தழை தூவியிருக்கேன், அவ்வளோதான். இந்த மாதிரி இது ரொம்ப நம்ம டைமே இல்லாத டைமில் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். நான் இப்போ போட்டிருக்க ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிப்பியில் பார்க்கலாம். தேங்க்யூ.